கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமை பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுதும் ஆவியானுடைய உதவியோடு இப்படி பாதபடியிலே இந்த வார்த்தையை தியானிக்க வருகிறோம். இந்த 91ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு முத்தான சத்தான ஆஸ்வாதம் நிறைந்த வசனங்கள். அதில் ஒரு வசனத்தின் ஒரு பகுதி நான் கூட தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஆவியானவர் இந்த வார்த்தை கூட எங்களோடு பேசும், இடைப்படும். கர்த்தருடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணிவன்போடு மன்றாடுகிறோம். ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் இந்த 91ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய், நிறைவாய் நமக்கு நடத்தி தருகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை அநேகரை உயிர்ப்பித்தது உண்டு. ரட்சிக்கப்படுகிற அநேகர் இந்த வசனத்தை சொல்லி அனுதினமும் வாசித்து அதில் நன்மையை சுதந்திரித்து கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் சுதந்திரித்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த நாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் 14ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த வசனத்தில் ஆண்டவர் 2 காரியத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். 1வது காரியம் விடுதலை, 2வது காரியம் உயர்வு. அல்லேலூயா. விடுதலையும் உயர்வையும் இந்த 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த விடுதலைக்கு அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கணும். அடுத்து உயர்வுக்கு அவருடைய நாமத்தை அறிந்திருக்கணும். இப்போது இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நம்ம ஆண்டவருக்கு பெயர்கள் சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கில் பெயர்களை சொல்லலாம். அதில் இந்த 4 வாரத்துக்கு சில பெயர்கள் என்ன சொன்னால் அவருடைய நாமத்தை தியானிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை தியானித்து நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இன்றைக்கி உயர்வில் வைக்கிற ஆண்டவர் நமக்கு என்ன பேரை நமக்கு தியானிக்க வச்சுருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆதியாகமம் 17:1 நம்ம எல்லோரும் அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். அதில் ஆண்டுடைய பெயர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிற பொழுது இது ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் 11ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் ஆபிரகாம் அறிமுகமாகிறார். 12ஆம் வசனத்தில் நம்மளுடைய அழைப்பையும் அவருடைய அழைப்பின் பிரயாணங்களையும் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் ஏறத்தால் அவர் கானான் தேசத்தில் வந்துட்டார். ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் இருந்தவர் சீரிய தேசத்தில் ஆரானுக்கு வந்தார். ஆரான் தேசத்தில் வந்து ஆண்டு திரும்பவும் அவரை அழைச்சிட்டு கானான் தேசத்தில் கொண்டு வச்சிருக்கிறாரு. இப்போ கானான் தேசத்தில் குடியிருந்துட்டு இருக்கும்போது இவர் ஏறத்தால் 16 அதிகாரம் முடிகிற வரைக்கும் சில காரியங்களில் அவருடைய இருதயம் அல்லல் படுவதை பார்க்கிறோம். அவர் சில காரியங்களில் அவிசுவாசப்படுவதையும் பார்க்கிறோம். சில காரியங்களில் வழி விலகுவதையும் குறித்து பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் 17:1 நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி சொன்ன மாத்திரத்தில் அப்பையும் கூட அவருடைய மனசு அலசடி பாயுது. 17:10 வாசித்து பார்க்கும்போது இந்த வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்கள். நகைத்து 100 வயசில் உனக்கு பிள்ளை கிடைக்குன்னு சொன்ன மாத்திரம் 99 வயசு பேசிக்கிட்டு ஆண்டவர். அப்போ இன்னொரு பிள்ளை பிறக்கும்னா 1 வருஷத்தில் பிறந்துடும், 100 வயசு ஆயிரும். அப்போ அவன் சொல்கிறான் 100 வயசில் சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 1ஆம் வசனத்தில் நான் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த 17ஆம் வசனத்தில் இவ்வளவு சொன்ன பிற்பாடு கூட இந்த ஆபிரகாம் அலசடிப்படுகிறார். நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த 17 வரைக்கும் கூட ஆபிரகாம் 11ஆம் அதிகாரம் கடைசியிலேருந்து 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் கூட அலசடிப்படுகிறவராக இருக்கார். ஆனால் ஆண்டவர் ஒரு பேர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பேரை அதுக்கு அடுத்து அவர் உறுதியாக பிடிச்சார்னா அந்த பேரை குறித்து அவர் அறிய தொடங்கிவிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுச்சுன்னா 91ஆம் சங்கீதம் 14 பிற்பது என்ன சொன்னா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் யாரை
கர்த்தருடைய நாமத்தை அறிகிறார்களோ, யார் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்கிறார்களோ, KNOWன்னு போட்டிருக்கும். நோ, அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அறிதல் அப்படின்னா நாமம் அறிதல். உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இயேசுன்ற பேர் தெரியுது, கர்த்தர்ன்ற பேர் தெரியுது, அப்படி தானே? கர்த்தர்ன்ற பேர் தெரிஞ்சிட்டதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கர்த்தர்ன்ற பேரை அறிஞ்சிருக்கணும். இது என்ன தெரியுறது வேறு, அறியுது வேறு, பாஸ்ட் வித்தியாசமாக புதிர் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதுக்கு நல்ல ஒரு ஆதாரம் பார்க்கணும்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்துடைய முதல் பகுதி வாசிங்க. போதும். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற அறிதல் தான் இங்கே 91ஆம் செய்தியில் சொல்லப்படுகிற 14 பிற்பகுதி சொல்லப்படுகிற என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியான்ற அறிதல். ஒரு கணவன் ஒரு மனைவியை அறிதல் சொன்னால் அவங்க குடும்ப வாழ்வை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவங்க வேதம் சொல்லுகிறது, கணவன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே சரீரமாய் இருப்பார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டுடைய சுதந்திர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, அப்போது அந்த அறிதல் சொன்னால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குடும்ப வாழ்வை அங்கே ஒப்புமைப்படுத்துகிறார். இங்கே அறிதல் என்று சொன்னால் ஒரு கணவன் ஒரு மனைவி அறிகிற பொழுது அங்கே ஒரு சந்ததி பெருக்கம் உண்டாகிறது. இங்கே தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற பொழுது, தேவனுடைய நாமத்தை அறிதல் என்று சொல்லுகிற பொழுது இங்கே தேவனுடைய நாமமும் நாமும் ஒன்றரை இணைகிறோம். அல்லேலூயா. இந்த சர்வ வல்லவர் என்பது நாமும் இது வரைக்குமே கேள்விப்பட்டானோ இல்லையோ, ஆனால் இப்போ 14 1 கேள்விப்பட்டுட்டான். ஆனாலும் அவன் இறுதியும் சில நேரத்தில் வாய் திறந்து அலசடிப்பட்டுருச்சு. ஆனால் இந்த சர்வ வல்லவரை இவன் அறிய தொடங்கிட்டான். அதனால அவனுடைய வாழ்நாள் மொத்தம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது வயசு சாகிற வயசு அவனுக்கு 175. இந்த 175ல் 99வது வயசில் அவன் என்ன செஞ்சிட்டானா கர்த்தரை முழுவதுமாய் அறிந்து கொண்டான். ஆமென். ஏன்னா 99 சொல்லுது நான் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லி வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. 75 வயசில் அழைக்கப்பட்டவன், 24 வருஷமாக அழைப்புக்கு இணங்கி நடந்தவன், ஆனாலும் இருதயத்தில் அலசடிப்பட்டவன். இப்போ 24 வருஷம் கழிச்சு 99ஆம் வயசில் கர்த்தர் வெளிப்பட்டு நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி வெளிப்பட்ட மாத்திரத்தில் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்து பிடிச்சுக்கிட்டதுனால இந்த 99 வயசுலேருந்து 175 வயசு வரைக்கும் எத்தனை வருஷம்? 76 வருஷம். இந்த 76 வருஷமும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் ஒரு நாள் மறுதளித்ததில்லை, பின்வாங்கி போனதில்லை. அவன் இந்த நாமத்தை குறித்து தானே நல்ல அறிவோடு கூட இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு சர்வ வல்லவர் என்பதை தியானிக்கிற நாமும் என் தேவன் சர்வ வல்லவர் என்பதை நாம் அறிஞ்சிக்கிட்டோம்னா நம்மளை கர்த்தர் ஆபிரகாமை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்ததை போல நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் உயர்ந்த அடைக்கலம் வேணும்? தமிழில் அந்த அடைக்கல வார்த்தை போட்டிருக்க, ஆங்கிலத்தில் ஐ வில் செட் ஹிம் ஆன் ஹை, உயர்வில் வைப்பேன், உயர்வாய் வைப்பேன், அப்படி போட்டிருக்கு. ஆமென். அப்போது தமிழில் ஒரு அர்த்தத்தோடு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு போட்டிருக்கு. அது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனால் நல்லா பாருங்கள், ஆண்டவர் நம்மளை ஒரு உயர்வான ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்க போகிறார். வைக்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? இந்த சர்வவல்லுடைய நாமத்தை அறிஞ்சிருக்கணும். நான் திரும்பி சொல்கிறேன், இது ஏதோ பேர் கேட்டோம் அப்படி போயிட்டே இருக்குல்ல, இந்த சர்வவல்லர் அறிஞ்சிருக்கணும். 41ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த யோபுக்கு அலசடி, புலம்பல், தவிப்பு, அங்கலாய்ப்பு, அப்படியும் தன்னுடைய இருதயத்தின் இயக்கத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறான். என் நீதி என்னதான் சொல்கிறேன், எங்கே போய் சொல்கிறது? இந்த வந்த பசங்களுக்கும் தெரிய மாட்டேது, நான் என்னதான் சொல்கிறது? எனக்கு தேவனுக்கு ஒரு மத்தியஸ்தர் ஒரு வேணும், அவர்கிட்ட போய் நான் சொல்லணும். இப்படிலாம் என்ன செய்கிறாரு? புலம்பி தவிக்கிறார். 38ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார்.
அப்படி பேசும்போது கர்த்தர் பேசுகிற கவனமாக கேட்டுட்டு வரார். கர்த்தர் தப்படி வல்லமையெல்லாம் விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் தப்படி வல்லமையெல்லாம் அவனுக்கு எடுத்து சொல்கிறார். இந்த பாரு, நான் படைத்தேன். நான் படைக்கும்போது வானத்து நட்சத்திரங்கள், தூதர்கள் எல்லாம் கர்த்தர் மகிமைப்படுத்தி பாடினாங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார். அதுக்கடுத்து பூமியில் அவர் சிருஷ்டித்த லிவியாதனை பற்றி சொல்கிறார். பூமியில் அவர் சிருஷ்டித்த பிக்கமத்தை பற்றி சொல்கிறார். இதனுடைய வீரியத்தை பற்றி சொல்கிறார். குதிரையை பற்றி சொல்கிறார். அதனுடைய கணக்குதலை பற்றி பேசுகிறார். ஒவ்வொன்றா சொல்லிட்டு இப்போ 40 அதிகாரத்தில் முடிச்சுறாரு. இப்போ தான் யோபு வாய்த்தரன்னு சொல்கிறாரு. 2ஆம் வசனத்து 42:2 சொல்கிறாரு. இப்போ தாங்க யோபுக்கு வல்லவரை குறித்து தானே, சகலத்தையும் செய்ய வல்லவரை குறித்தான ஒரு அறிவு கிடைச்சிட்டு, இவன் என்னைக்கு அறிஞ்சானோ அறிஞ்ச பிறகுதான் டபுள் பிளஸ்ஸிங். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் அறியிற வரைக்கும் எனக்கு என்ன இருக்குது தெரியுமா? அங்கலாய்ப்பு இருக்கும். நான் அறியிற வரைக்கும் தவிப்பு இருக்கும், ஏக்கம் இருக்கும், புலம்பல் இருக்கும். ஆனால் நான் என்னைக்கு அறிஞ்சுக்கிட்டனோ, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்வில் வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க, இந்த 42:2 அவன் அறிக்கை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க சொந்தக்காரர்கள் எங்கே போயிருந்தாங்க சொல்லுங்கள்? ஏன் அவங்க தேடி வரல? என்னைக்கு நம்ம கர்த்தரை அறிகிறோமோ அன்னைக்கு தாங்க கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார். இழந்து போன வாக்கில் இருந்துச்சு. ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை எல்லாம் இழந்து போனதாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு டபுளாக கிடைச்சி, என்னைக்கு அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டானோ அன்னைக்கு தான். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் அங்கலாய்ப்போட இருந்தான். ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வ வல்லவரை அறிந்து கொண்டதுனால அவனுக்கு கர்த்தர் முன் குறித்த நாளில் ஒரு குமாரனை கொடுத்தார். நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. அது மாம்சீகத்தின்படி பிறந்தது. இது ஆவியின் சந்ததியாக ஆவியின்படி பிறந்தது. இது ஆண்டுடைய வாக்குத்தத்தின்படி பிறந்த வாக்குத்தத்த பிள்ளை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டு சமூகத்தில் ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கடந்த நாட்களில் தியானிச்சிருக்கோம். ஒரு ப்ராமிஸ் பண்ணார். இந்த ப்ராமிஸ் எப்போ நிறைவேறிச்சு? எப்படி நிறைவேறிச்சு? நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறோம்? 22:18 வாசித்து பாருங்க. நீ என் சொல்லுக்கு, அந்த வார்த்தையை பாருங்க. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதம் பூமியில் எல்லா தேசத்துக்கும், ஜாதினா தேசம், தேசத்துக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா அது யார் மூலம் தான் அந்த ஆசீர்வாதம் வருமா? ஆபிரகாம் சந்ததியின் மூலம் தான் வரணுமா? ஆமென். ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா, ஒரு நன்மை வரணும்னா எப்படி வருமா? வாய்த்தர சொல்லுங்க. ஆபிரகாமின் சந்ததி மூலம் தான் வரணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ். எப்படிங்க வந்துச்சு? இப்படி வந்தால் தான் அவன் அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கான்னு அர்த்தம். இல்லாட்டா ஆண்டவர் சொன்னது பொய்யா போயிடும். அப்போது வந்துச்சா வரலையா கண்டுபிடிங்க. வந்துச்சு. ஆனால் எப்படி ரீசன்? நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு பெரிய நீங்கள் சரித்திரத்தை நீங்கள் பார்க்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தின்படி ஈசாக்கை கொடுத்தார். இந்த ஈசாக்குடைய சந்ததி தான் யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, கொச்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும், பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும், சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும். உலகம் முழுவதும் இவங்க பரம்பி இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் அதிகமாக மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஸ்ரவேலர்கள் தான். அல்லேலூயா. யூதர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அறிவில் சிறந்தவர்கள், தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்கள், டெக்னாலஜின்னு தான் அவங்கள்ட்ட தான் வரும். படிப்பில் சிறந்தவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள். அல்லேலூயா. அவங்கள்ட்ட தான் ஒரு ஆயுதம் செய்யனாலும் அவங்கள்ட்ட போய் வாங்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான மூட உபகார பொருட்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வாங்கணும். நீங்கள் இந்த எருசலேமுக்கு இஸ்ரேல் தேச சுற்றுப்புறம் போயிட்டு வர்றாங்களே, அவங்கள்ட்ட போய் விசாரித்து பாருங்கள்.
நம்ம ஊர் மாதிரி தண்ணி பாயிற தேசமாக இருக்காது, வறட்சியாக தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் காய்கறி எங்கேருந்து போகுது தெரியுமா? இஸ்ரேல் தேசத்துல தான் போகும். அவ்வளோ வறட்சியான பூமியில், தண்ணி கம்மியான தேசத்தில் அவங்க அப்படியே விவசாயம் பண்ணுவாங்க. அவங்களுடைய மதி நுட்பம். இது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. எல்லாம் இங்கே பாருங்கள், கல்ஃப் கண்ட்ரிஸ் எவ்வளோ பெருசு, சுற்றிலுமா இருக்கிற இஸ்லாமிய தேசம் எவ்வளோ பெருசு. அவ்வளோ வேறு வேலைக்கு எங்கே தான் போனால் இஸ்ரேல் தேசத்தில் தான் வேலைக்கு போகும். அல்லேலூயா. இந்த காசான்னு பெருசாக பேசுகிறாங்க. காசா மக்கள் பூரா அங்கே தான் போய் வேலை வைப்பாங்க. கர்த்தருக்கு சொல்லும். அங்கே இருக்கிற யூதர்லாம் வெளியே பெரிய பெரிய அதிகாரிலாம் பெரிய பெரிய ஆஃபீஸரை போயிடுவாங்க. மீதி இருக்கிற விவசாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் தான் போய் வேலை செய்வாங்க. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஆஸ்வாதம் அனைத்தும் இஸ்ரவேல் மூலம் தான் புறப்பட்டு உலகத்துக்கு வந்துச்சு, வருது இன்ன வரைக்கும். சரி, ஒன்றாவது காரியம் யூதர்கள். ரெண்டாவது காரியம் நல்லா கவனிச்சுக்கல, யூரோப்பியன்ஸ் அல்லது அமெரிக்கன்ஸ். இவங்களாம் யார்? கிறிஸ்டியன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் ஜூஸ் சொல்லப்பட்டு தானே, ஆவிக்குரிய யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இதுவும் ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த யூரோப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க உலகம் முழுதும் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க, பெரிய பெரிய கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க தான் என்ன சொன்னால் அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பாங்க. அவங்க தான் உலகத்தை நிர்வகித்து நடத்துவாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இவங்க தான் உலகத்தை நிர்வகித்து நடத்துவாங்க. அப்போது ஆவிக்குரிய சந்ததியாகிய இந்த ஆபிரகாம் சந்ததி, இவங்களும் உலகத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. சரி, அடுத்தபடியாக இந்த ஆபிரகாம் பட்ட ஆண்டவர் சொல்லும்போது, உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வாதம் சொன்னார். ஆனால் 12வது இடத்துல சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்குள் பூமியில் 12வது இடத்துல என்ன சொல்கிறாரு? உனக்குள் சொல்கிறாரு. 22ல் உன் சந்ததிக்குள் சொல்கிறார். இப்போ உன் சந்ததினா யூதர்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதம் உலகத்துக்குள்ளே கடந்து. இது ரெண்டு. அடுத்து உனக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஏற்கனவே. அதுக்கு என்ன எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவனுக்குள்ள மாம்சத்தினுடைய பிறந்தாங்க. பார்த்தீங்களா? யார்? இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் குடியிருக்கிற தேசம் முழுதும் எதில் பிரசித்தி பெற்றது? எண்ணெய், பெட்ரோலியம். அதிகபட்சம் பெட்ரோல் எங்கே தான் கிடைக்குது? வளைகுடா நாடுகளில் தான் கிடைக்குது, முஸ்லீம் நாடுகளில் தான் கிடைக்கும். இவங்க தான் உலகத்துக்கு ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க? சப்ளை பண்ணுறாங்க. அல்லேலூயா. அப்போது இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது? இஸ்மவேல்கிட்ட இருந்தது. இஸ்மவேல் யார்? உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும். அப்போ இந்த ஆபிரகாமுக்குள்ளேருந்து வந்தவன் தான் இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் புறப்பட்டு வருது தான் பெட்ரோலிய ஆஸ்வாதம். ஆமென். கர்த்தருக்கு சொந்தம். இன்னும் ஒன்று இருக்குது. 25வது இடத்துல வாசிக்கிறோம், கேத்துராளின் சந்ததி. கேத்துராலும் ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாக இருந்தாங்க. அவங்களும் பிள்ளைகளை பெற்றாங்க. அவங்க ஈசாக்கோட சண்டை போட்டு எனக்கு சொத்து தான் கேட்டக்கூடாது. இந்த ஆபிரகாம் தெம்பாக இருக்கிற போது என்ன செஞ்சிட்டானா, கேத்துராள் பிள்ளைகளை உரிய வெகுமானத்தை கொடுத்து கீழ் தேசத்துக்கு நினைச்சிருங்க போயிருங்க, ஈராக்கு, ஈரான் அப்படி போயிருங்கன்னு அனுப்பிச்சிட்டார். அப்படி போய் ஈரானில் குடியிருந்தாங்க. அவங்களுக்கு பேர் ஈரானில் குடியிருக்க, அவங்களுக்கு பேர் ஈரானியர். அவங்க தான் கைபர் போலன் களவாளி வழியாக இந்தியாவுக்கு வந்தாங்க. இவங்க தான் ஆரியர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆரியருடைய ஆசீர்வாதங்கள் எடுத்து பாருங்கள். யாருக்கும் பிடிக்காத ஆரியர். ஏன்னா மற்றவங்கள அப்புறம் அடைக்கி ஆண்டு அவங்க தான் மேலே இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயும் அவங்க யார் சொன்னீங்கன்னா கேத்துரால் சந்ததியார் சொல்கிறாங்க. சரித்திர எவிடன்ஸ் என்ன சொன்னால், அவங்க தான் அந்த கீழ் தேசத்துக்கு ஆபிரகாம் சுட்டாரில் ஈராக்கு வந்தாங்க. அங்கே ஈராக்லேருந்து கைபர் போலன் களவாடி வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. இவங்க இப்போ உலகம் முழுதும் ஆரியர்கள், அதாவது பிராமின்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள், உயர் பதவியில் இருக்கிறார்கள். பெரிய பெரிய பதவி ஃபுல்லாக யார்கிட்ட இருக்குது? அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேராக இருப்பாங்க, அநேக பேர் நினைச்சுவாங்க அடக்கி ஆள்வாங்க. அப்போது இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் எங்கெல்லாம் போகுது பாருங்கள். அப்போ ஒட்டு மொத்தம் நீங்கள் கவனித்து பாருங்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், ஆரியர்கள்
எல்லாமே ஆபிரகாமிலிருந்து வந்தது. அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எவனை? சர்வ வல்லவரின் நாமத்தை அறிந்து ஆபிரகாமை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தை வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இந்த உயர்ந்த அடைக்கலம் வேணும், இந்த உயர்ந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த சர்வவல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்வவல்லவரை நான் அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் என்னென்ன காரியம் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் லிட்ரலாக இருக்கிற காரியத்தை பார்க்குறோம், இதுக்கு அடுத்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது, ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறோம். நான் ஒப்பு கொடுக்கிறதை அந்நாள் வரை அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, இப்ப பாருங்க, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று போதும். நான் என்னத்தை ஒப்பு கொடுக்கிறேனோ அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இதை நான் நிச்சயித்திருக்கணும், இதை நான் அறிஞ்சிருக்கணும். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கான்செப்டில் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? விசுவாசிக்கணும். அதுக்கடுத்து ஒப்பு கொடுக்கணும், கமிட்மெண்ட், அர்ப்பணிக்கணும், அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அநேக காரியங்களை நாமளே நம்ம கையில் வச்சுட்டு ஆளுங்க சரினா நம்ம தோற்று போகிறது காரணம். எல்லாவற்றையும் நினச்சி நான் கர்த்தரை ஒப்பு கொடுக்கணும், சகலவற்றையும். அதுக்கு தான் ஒரு வீடு கட்டினாலும் கூட நாம் கர்த்தருக்கு அந்த வீட்டை ஒப்பு கொடுக்குறோம். வீடு பிரதிஷ்டை செய்யணுமா? பால் காய்ச்சின்னு சொல்கிறாங்களே, தேவ சமூகத்தில் கிறிஸ்தவர்கள் பிரதிஷ்டைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வீடை கட்டிட்டோம்னா அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏங்க கர்த்தருக்கு ஒப்பணும்? அவரை காத்துக்கொள்ள வல்லவருங்க. ஸ்தோத்திரம். உலக மக்கள் அது செய்யணும், இது கழிக்கணும், அது செய்யணும், அப்படி பூஜை நடத்தணும், இந்த கண்டை வளர்க்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நமக்கு அது கிடையாது. ஆண்டவர் வீட்டை கட்ட கிருபிச்சிங்க, இந்த வீடை உங்கள்கிட்ட என்ன செய்கிறோம்? சரண்டர் பண்ண, ஒப்பு கொடுக்குறோம். இந்த வீட்டில் அவர் தங்குவார். அதுக்கடுத்து அந்த வீட்டில் அவர் கூட நாம தங்கணும். ஒரு ஆலயம் கட்டினாலும் சரி, ஒரு வீட்டை கட்டினாலும் சரி, ஒரு பிள்ளை பிறந்தாலும் சரி, பிள்ளை என்ன செய்யணும்? பிரதிஷ்டை பண்ணணும். ஆனால் அந்த பிள்ளைய இந்த பூமிக்கு எங்களுக்கு கொடுத்தீங்க, ஆனால் அந்த பிள்ளை நாங்கள் எங்களை என்ன செய்கிறோம்? உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம், பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது இந்த பிள்ளை சாகுற வரைக்கும் அவர் காக்க வல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரத்தில் சோதனைக்கு உட்படுத்துகிறார் ஆபிரகாமை. அப்படி உட்படுத்துகிற பொழுது 12ஆம் வசனத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு. 12ஆம் வசனம், 12ஆம் வசனம். இந்த வார்த்தை பாருங்க, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் போதும், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இதுவரைக்கும் எப்படி நினச்சான்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு தான் ஆண்டவர் விட்னஸ் கொடுக்குறாரு, சாட்சி கொடுக்குறாரு. ஒத்த பிள்ளைன்னு சொல்லி பார்க்காம நீ எனக்கு ஒப்பு கொடுத்தேல, ஒரே ஒரு பிள்ளைன்னு சொல்லி பார்க்காம எனக்கு ஒப்பு கொடுத்தேல. அல்லேலூயா. என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எனக்குள்ளது யாவும் கர்த்தருக்கு தான். இப்படி ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதுக்கடுத்து அவருடையது எல்லாமே நம்முடையதாயிரும். ஸ்தோத்திரம். பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும், உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும், உன் சந்ததிக்குள் ஆஸ்வதிக்கப்படும். என்ன ப்ராமிஸ் பண்ணார், என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ அந்த வாக்குத்தத்தை அனைத்து நிறைவேற்றுகிறார். எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒப்பு கொடுக்குற பொழுது. அல்லேலூயா. ஏன்னா ஒப்பு கொடுத்தாச்சுன்னா அதை காக்க வல்லவர். ஸ்தோத்திரம். எப்படிங்க காத்தாரு? ஒப்பு கொடுத்தபடினால அவனை பலி செலுத்தாமல் காப்பாற்றிட்டார். அடுத்து அவனுக்கு பதிலாக ஏற்கனவே ஒன்று என்ன செய்தார்? ரெடி பண்ணி வச்சிட்டார். ஒரு ஆட்டை ரெடி பண்ணி வச்சிட்டார். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய நன்மை ஆண்டவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் என்னைக்கு உங்களுடையதுன்னு சொல்லி செல்ஃபீஸாக விட்டுட்டு அந்த சுயத்தை விட்டுட்டு
அப்படி முழுசாக ஒப்பு கொடுக்குறீங்களோ முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு உங்களை உயர்ந்த அடைக்கல வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது சில நேரத்தில் கர்த்தருக்கு கொடுக்குற காரணம் சரி, அதையும் கூட என்ன செய்யணும், நம்மதான் வச்சுக்கிறோம். இல்லை, எதுனாலும் சரி. இந்த பக்தன் ஒரு பாட்டு போட்டுருக்காரு பார்த்தீங்களா, நானும் என் எல்லாமே இயேசுவுக்கே, கிறிஸ்து இயேசுவுக்கே. பாட்டு கேட்டிங்களா? நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கே. பழைய பாடல் கேட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல. எனக்கு உள்ளது எல்லாமே எனக்கு உள்ளது கிடையாதுங்க. எல்லாமே யாருக்கு சொந்தம்? இயேசு. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சுன்னா நான் அனுபவிக்கலான்னு அந்த அனுபவிப்பேன். ஆனால் அவர்கிட்ட ஒப்படைச்சிடும். அவர் என்னைய எல்லாவற்றையும் அனுபவிக்கும், கிருபை கொடுப்பார். ஸ்தோத்திரம். இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போகிறார் எலேசர். எலேசர் சொல்லி பாடலை, அவர் வீட்டு விளக்கெல்லாம் ஒருத்தர் போகிறான்னு சொல்லி போட்டுக்கான எலேசன் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஆபிரகாம் வேலைக்காரர் பெண்ணு பார்க்க போகும்போது அவர் பார்த்தீங்கன்னா வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு நாள் தியானிச்சிருக்கோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆண்டு சமுதிரம் காத்திருக்குதே பிள்ளையிலே பிரயாணத்தை ஒப்பு கொடுக்குறார் ஆண்டவர். எந்த ஒரு பிரயாணம் போனாலும் நீங்கள் வீட்டை விட்டு சடசடன்னு நினைச்சிடறாங்க. ஐயோ ட்ரெயினுக்கு நேரமாச்சுட்டு ஓடிடாங்க. ட்ரெயின் விட்டாலும் பரவாயில்ல, ஜபிச்சுட்டு போங்க. என்ன பாஸ்டர் முட்டாத்தனம் பேசுறீங்க? ஜோமுன்னா போய் இன்னைக்கு துணை முதல்வர் போன ஃப்ளைட்டே விழுந்து செத்து போட்டாங்க. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவர் தனி ஃப்ளைட்டில் போனார். அவர் ஒரு மலையில் விழுந்து செத்து போயிட்டார். அல்லேலூயா. ஜெகன் அவங்க அப்பா தெரியுங்களா, ஆந்திராவில் முதலமைச்சர் இருந்தார். தேவசமுதிர காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஆண்டுகிட்ட ஒப்படைச்சு ஜெபிச்சுட்டு நீங்கள் நினைச்சணும், காரியத்தை செயல்படுத்தணும். எனவே தேவநாயக்கத்தை உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சொல்ல நடத்த வல்லவர். அதிகாரத்தில் 24:48 வாசிங்க. பணிந்து கொண்டு என்னை நேர் வழியாய் செம்மையான வழியிலாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு சொல்லும். அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இந்த இளையசருக்கு தெரியாது. எது எப்படிப்பட்ட தேசம்னு உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பொண்ணு பார்க்க நீ சீரிய தேசத்துக்கு போன் பண்ணிட்டு உங்கள் எஜமான் சொல்லிட்டார். போனால் கரெக்டாக பெண்ணு பாருங்கள், ரெபேக்காள் இவருடைய ஆபிரகாமுடைய சொந்தக்கார் பெண்ணு. அந்த பெண்ணை போய் திருமணம் முடிக்கிறாப்புல ஆண்டவர் கரெக்டாக நடத்தி கொண்டு வரார். காரணம், இந்த எலியேசர் பிரயாணம் தொடங்கும் போதேவும் 12, 13, 14 வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தாவே, தயவு செய்தருளும். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படிக்கு வார்த்தேன் என்றும் சொல்ல பெண் எவளோ அவளே நீர் உங்களுடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றார். கர்த்தருக்கு அவனுடைய மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கான். அந்த தீர்மானத்தை கர்த்தர்கிட்ட சொல்றான். கர்த்தர் சொன்ன, கர்த்தர் பாருங்க, அவனுடைய தீர்மானத்தின்படியேவும் கர்த்தர் வாக்கி பண்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காரன் யாரு? அறிஞ்சவன ஆண்டவரை அறிந்த ஒரு மனுஷனுடைய வேலைக்காரன் இவனும் கர்த்தர் அறிஞ்சுக்கிட்டான். அதனால தான் தன்னுடைய பிராணங்களை கர்த்தரிசல ஒப்பு கொடுக்குறான், தன்னுடைய காரியங்களை தன்னுடைய தீர்மானத்தை கர்த்தரிசல ஒப்பு கொடுக்குறான். இதனால தான் நம்ம வாசித்த 40 வாசித்தோம், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும்னா இவரை அறிந்து கொள்ளணும். சர்வ வல்லவர் என்பதை எப்படி யோபு அங்கலாச்சி அறிந்து கொண்டானோ, எப்படி பக்தன் ஆபிரகாம் அங்கலாச்சி அறிந்துக்கிட்டானோ, நாம் அங்கலாய்ப்புக்கு பின்னாடினாலும் சரி
அல்லது அங்கலாய்க்கு முன்னாடி சரி, இன்றைக்கி நம்ம சர்வவளர் என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சர்வவளரை நம்ம கண்டிப்பாக என்ன சொன்னால் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் அறிந்து கொண்டே வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்கிறோம். பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொன்னாங்க. அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நம்ம என்ன சொன்னால் ஜெபம் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா வீட்டு தோட்டத்தில் நல்ல ஒரு அழகான செவ்வாழையை வளர்த்துருக்குறாங்க. வளர்த்த வாழை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வாழை கரெக்டாக நல்ல தார் போட்டு பெரிய தாராக போட்டு அருமையாக பழுக்கிற நேரத்தில், அதாவது வெட்டுற நேரம் வந்துட்டு, அந்த நேரத்தில் இந்த அம்மா என்ன சொன்னால் இரவு ஜெபத்துக்கு போகணும். இந்த அம்மா இருக்கிற நேரத்தில் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. இந்த அம்மா இரவு ஜெபத்துக்கு போனால் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, நம்ம இரவு ஜெபத்துக்கு போயிட்டோம்னா அழகாக இத்தனை நாளாக 10 மாதம் கட்டி காப்பாற்ற வாழை எதுவும் எவனு வெட்டிட்டு போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துட்டு, ஆனாலும் கூட அந்த அம்மா நினச்சிட்டாங்கன்னா, காக்க கர்த்தர் வல்லவர், ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு நினச்சிட்டிங்கன்னா இரவு ஜெபத்துக்கு போயிட்டு விடிஞ்சு வந்து பார்த்தா வாழைத்தார் இல்லை. அடுத்து கொஞ்ச நாளில் ஒரு சில நாட்களில் வெட்டணும் வாழைத்தார வெட்டிட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும்? முழங்கால் போட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, உங்கள் வசனம் சொல்லுது காக்க வல்லவர், ஒப்பு கொடுத்ததை காக்க வல்லவர். நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க ஏது செய்வீங்க சரி தெரியாது, எனக்கு இப்போ என் வாழைத்தார் எனக்கு வேணும், ஏன் வாழைத்தார் எனக்கு வேணும். முழங்கால் போட்டாங்க, எந்திரிக்கவே இல்லை. நான் ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணிருக்கேன், தேவ சமூகத்தில் முடிகிறவு செல்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் உங்கள் சமூகத்துக்கு வந்தேன், நான் ஒப்பு கொடுத்ததை நீங்கள் ஏன் காக்காம போனீங்க, எனக்கு கொடுங்க, கொடுத்தே ஆகும், வேறு வழியே கிடையாது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எந்திரிக்கலை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எந்திரிக்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா யார் வெட்டிட்டு போனாங்களோ அவங்க அடிபட்டு வாழைத்தாரை செமந்துட்டு கொண்டு வந்து, எம்மா இந்தாங்கம்மா உங்கள் வாழைத்தார் நீங்களே வச்சுங்க கொடுத்துட்டாங்க. யார் அடித்தா என்ன அடித்தா ஒன்றும் தெரியல, ஆனால் அடி விழுந்திருக்குது. யார் தெரியுமா? தூதர்கள்ட்ட தம்மா ஒப்பு கொடுத்துருக்குது. அதனால காக்காமல் போன தூதர்களே, நீங்கள் உங்கள் வேலையை செய்ய தவறு விட்டுட்டீங்க, எப்படி நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆண்டோடைய சமூகத்தில் இப்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு ஜெபம் பார்த்தாங்கன்னா அடி விழுத்திருக்கு எனக்கு. ஆனால் யார் அடித்தான்னு தெரியல. இது பைபிள் காலேஜில் எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் சார் சொன்ன ஒரு சம்பவம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தார் வந்துட்டு திருடிட்டு போனவனே கொண்டு வந்து வச்சிட்டான். யார் அடித்தா என்ன அடித்தா அவனுக்கு சொல்ல தெரியல. நாங்கள் உங்கள் தாரை தூக்கிட்டு போனோம், உங்கள் தாரை கொண்டு வந்து வெட்டிட்டு போனோம், வச்சிடுறோம்னு சொல்லி வச்சிட்டாங்க. அல்லேலூயா. தேவசன் காத்துக்கு தேவ பிள்ளையிலே, நாம் எதை ஒப்பு கொடுக்குறோமோ அதை காக்க வல்லவராக இருக்கிறார். இந்த தேவனை அறிவோம். கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆபிரகாம் வைத்தது போல, உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த யோபு வைத்தது போல நம்மையும் அவர் உயர்ந்த இடத்துல வைக்க வல்லவராக இருக்கிறார். கண்ணுபடி சேப்பிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமை பிதாவே, இந்த வேலை தேவ சமூகத்தில் தாழ்த்து படைக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் சர்வவல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாங்கள் ஒரு பாக்கியம் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாக்கியத்திலே நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளணும். நாங்கள் ஒரு ஆபிரகாமை எப்படி நீங்கள் உயர்ந்த அடைக்கல வச்சிங்களோ, நாங்களும் இந்த பூமியில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும் வரைக்கும் நாங்கள் போய் அறிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுக்குள்ள ஒரு அலசடி, அவிசுவாசம், சந்தேகம், அலைப்பாயிற எண்ணங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் உங்களுடைய சொந்த ஒப்பு கொடுத்து நாங்கள் சர்வவல்லரை அறிந்து நாங்கள் உயர்த்தப்பட உதவி செய்யும். எஞ்சிருக்க காலங்களின் நேரங்கள் கத்தப்படுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கொண்டாடுகிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.